எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கை எப்படி ப்ளவுஸில் தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அழகாக நீட்டாக எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல ப்ளவுஸ் துணியில் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். எங்கெங்கே ஜாயின் பண்ண போகிறோன்றத மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு கையும் லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இதை முன்பக்கம் பின்பக்கம் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணுற இடத்தெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்டு உள்ள கையையும் நேராக வச்சு நல்லா அழகாக நீட்டாக வச்சுக்கிட்டு இப்போ மார்க் பண்ண போகிறோம். முன்னுக்கு ஒரு 1/4 இன்ச்சு குறைக்கணும். ஓகே, இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி, வேஸ்ட் துணி எல்லாம் வெட்டி இருந்துட்டு அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணது முன்பக்கம் சின்ன ஒரு சைட்டு வெட்டியிருக்கேன். அந்த பின்பக்கம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது பின்பக்கம் ஜாயின் பண்ணுறது. இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு சென்டர் லைன்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும், 2 சைட்டும். ஓகே, இந்த மாதிரி சென்டர் லைன்லேருந்து 2 இன்ச்சு முன்னுக்கு, 2 இன்ச்சு பின்னாடி அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு, இது எதுக்குன்னா நம்ம வச்சு தைக்கும்போது அந்த கை ஷோல்டர்கிட்ட பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இப்போது நடுவில் ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல நடுவில் இந்த கை துணி எடுத்து நடுவில் வச்சு தைச்சிட்டு ஓகே, அந்த 2 இன்ச்சு வரைக்கும் நேராக தைச்சிக்கிட்டு மீதி முடிகிற வரைக்கும் அந்த கையோட ஷேப்லேயே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் தைக்கிற மாதிரி அந்த 2 இன்ச்சுக்கு அப்புறம் அப்படியே ஷேப்பாக கொஞ்சம் அளவாக தைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, வச்சுட்டு திருப்பி முடிச்ச இடத்துலேருந்து திருப்பி ஜாயின் பண்ணணும். தைச்சிக்கிட்டே நடுவில் வரைக்கும் ஓகே, நடுவில் ஷோல்டர் பாயிண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மார்க் பண்ண அந்த 2 இன்ச்சை நேராக வச்சு தைக்கணும். வளைக்காமல் நேராக அந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச்சுக்கு மேலே வளைவாக கையை ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே, தைச்சி முடிச்சுட்டு திருப்பி அந்த முடிச்ச இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைச்சி நடுவில் ஷோல்டர் பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா அந்த கை 2 தடவை தைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடு நேராக இருக்கும், முன்னுக்கும் பின்னாலேயும் கோடு நேராக இருக்கும், அதுக்கு கீழே வளைவாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஷோல்டர் ஜாயினில் வச்சுட்டு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு
அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ண இடத்த நேராக தைச்சிட்டு அதுக்கு கீழே உள்ள இடத்த வளைவாக தைக்கணும். வச்சு முடிச்ச இடத்துல வெளியாகாமல் திருப்பி அது மேலேயே தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு அந்த ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி மார்க் பண்ண அந்த 2 இன்ச்சை வரைக்கும் நேராக தைச்சிட்டு அதுக்கு கீழே உள்ளதை வளைவாக தைச்சிட்டு வந்துடணும். ஸ்லீஃபோட ஷேப்பில் தைச்சிட்டு வந்துடணும். அதே மாதிரி முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து கண்டினியூ பண்ணி வந்து நடுவில் ஷோல்டர் சென்டர் பாயிண்டில் ஸ்டாப் பண்ணி வெளியாயிடணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ஷோல்டர் தைச்சாச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்லேருந்து அது நேராக வருது. பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த சைட்டும் சுருக்கம் இல்லாமல் ஷோல்டர் ஸ்லீவ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பொறுமையாக தைச்சா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஸ்லீவ் ஜாயின் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.